ஒரு குடும்பம். திடீரென வந்த துரதிர்ஷ்டம். மருத்துவர்கள் கூட நம்பிக்கை இழந்த தருணம். ஆனால் காப்பாற்றியது யார் தெரியுமா? அவர்களின் குலதெய்வம். இந்தக் கதை ஒரு உண்மை சம்பவம். குலதெய்வத்தை நம்பிய குடும்பம் எப்படி அதிசயமாக காப்பாற்றப்பட்டது என்பதை இப்போது பார்க்கலாம். தில்வண்ணாமலை அருகே ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தார் ராமமூர்த்தி. அவருக்கு மனைவி லக்ஷ்மி, 2 குழந்தைகள். சாதாரண வாழ்க்கை, ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அவர்களின் குடும்ப குலதெய்வம் அம்மன். ஒவ்வொரு வருடமும் திருவிழாவில் குடும்பம் முழுவதும் சென்று வழிபடுவார்கள். ஆனால் ஒரு வருடம் வேலைப்பழு அதிகம். இந்த வருடம் போக முடியாது, அடுத்த வருடம் போகலாம் என்றார் ராமமூர்த்தி. அந்த முடிவுதான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. சில நாட்களில் வியாபாரம் நஷ்டம். மகன் திடீரென கடுமையான உடல்நிலை. மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார்கள். டாக்டர்கள் சொன்னது, நிலைமை கவலைக்கிடம். லக்ஷ்மி அழுதாள். நம்ம குலதெய்வத்துக்குப் போகலையே, அதனாலதான் இப்படி ஆகுது. அந்த இரவு மருத்துவமனையில் லக்ஷ்மிக்கு ஒரு கனவு. அம்மன் கோவில், தீபம் அணைந்திருக்கிறது. ஒரு குரல், என்னை மறந்துட்டீங்களா? அடுத்த நாள் காலை ராமமூர்த்தி முடிவு செய்தார், நாம் உடனே கோவிலுக்கு போக வேண்டும். மருத்துவமனையில் இருந்த மகனுக்காக அம்மன் முன் நேரில் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அம்மா, எங்கள் தவறு மன்னிச்சிடு, என் பிள்ளைய காப்பாத்து. அதே நேரத்தில் மருத்துவமனையில் மருத்துவர் ஆச்சரியப்பட்டார். சடன்லி ரெஸ்பான்ஸ் இருக்கு, உடல்நிலை ஸ்டேபிள் ஆகுது. ஒரு சில நாட்களில் முழுமையாக குணமடைந்தான். மருத்துவர் சொன்னார், இது ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கு. ஆனால் ராமமூர்த்தி குடும்பம் தெரிந்தது, அது குலதெய்வத்தின் அருள். இன்று அந்த குடும்பம் ஒரு விஷயத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. குலதெய்வம் என்பது ஒரு சடங்கல்ல, அது நம்ம குடும்பத்தை காப்பாற்றும் சக்தி. நாம் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தை மறக்காமல் நினைத்தால் அது நம்மை ஒருபோதும் கைவிடாது. குலதெய்வத்தை மறந்தால் வாழ்க்கை தடுமாறும், நினைத்தால் அது நம்மை காப்பாற்றும்.